வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸசைஸ் 7.2ல் 19th கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ 19th கொஷின் என்ன கொடுத்துருங்க பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் e power 2x minus 1 டிவைடட் பை e power 2x plus 1 into dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் நம்ம பார்த்தாவே தெரியும், நம்ம டேரெக்டாக அதில் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கீழே இருக்க டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நியூமரேட்டர் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் நியூமரேட்டர் and denominator by e power x. ஓகே, ஸோ ரெண்டுத்தில் e power x ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ e power x ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் என்ன கிடைக்கும், இன்டகிரேஷன் ஆஃப் e power 2x minus 1 டிவைடட் பை e power 2x plus 1 into dx ஈக்குவல் டு எப்படி வரும்னா e power 2x minus 1 டிவைடட் பை e power x again டிவைடட் பை e power 2x plus 1 divided by e power x into dx வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த பார்ட்டை வந்து e power x ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், அகெயின் இந்த பார்ட்டையும் e power x ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு எப்படி கிடைக்குன்னா இன்டகிரேஷன் ஆஃப் e power 2x divided by x, e power 2x divided by x என்ன ஆகும், எனக்கு இந்த மேலே இந்த பார்ட் டிவிஷனில் இருக்கிறதுனால மேலே வரும்போது மைனஸில் ஆகிடும். ஸோ e power 2x minus x minus 1 by e power x இருக்கும். ஸோ e power x மேலே நியூமரேட்டர் வரும்போது e power minus xன்னு வந்துடும், டிவைடட் பை அதே மாதிரி டினாமினேட்டர் பட்டும் e power 2x டிவைடட் பை x வந்து e power 2x minus x அகெயின் ப்ளஸ் 1 by e power x வந்து e power minus xன்னு வந்துடும் இன்ட்டு dx. ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட் எடுத்திங்கன்னா இங்கே e power 2x minus x இருக்குது. இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா e power x ப்ளஸ் e power minus x e power minus x divided by again e power x plus e power minus x into dx இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த பார்ட்டை எனக்கு e power x plus e power x minus e power minus x இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்டை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா இது e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e power x கிடைக்கும், e power minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் e power minus x கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் பார்ட்டு நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் e power x ப்ளஸ் e power minus x ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா dt பை dx ஈக்குவல் டு e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான். ஸோ e power minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் e power minus x வரும். ஸோ இந்த பார்ட் எனக்கு நியூமரேட்டர் பார்ட் கிடச்சிச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இது நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு தேவை வந்து e power x minus e power minus x into dx இருக்குது. ஸோ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ e power x minus e power minus x into dx ஈக்குவல் டு என்னது எனக்கு dt. ஸோ அப்போ நியூமரேட்டர் பார்ட் ஈக்குவல் டு எனக்கு என்னது dtன்னு தெரியும். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்னா ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் e power x minus e power minus x into dx வந்து dtன்னு எழுதிடுறேன், டிவைடட் பை e power x ப்ளஸ் e power minus xன்னு வந்துடும். ஓகே, ஸோ e power x ப்ளஸ் e power minus xன்றது எனக்கு என்னன்னு தெரியும், tன்னு தெரியும். ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1 by t இன்ட்டு டிடின்னு வந்துருச்சு. இன்டகிரேஷன் ஆஃப் 1 by t இன்ட்டு டிடின்றது இன்டகிரேஷன் ஆஃப் 1 by t ஃபார்முலா log t. ஸோ log t ப்ளஸ் c. ஸோ log t யோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு ஏற்கனவே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், e power x ப்ளஸ் e power minus x ப்ளஸ் c. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 20th கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 20th கொஷின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் e power 2x மைனஸ் e power minus 2x டிவைடட் பை e power 2x ப்ளஸ் e power minus 2x இன்ட்டு dxன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இதில் ஈஸியாக தெரிஞ்சிடும், இங்கே e power 2x ப்ளஸ் e power minus 2x இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 2 into e power 2xன்னு வரும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2 into e power minus 2x வரும். ஸோ அதில் 2 காமனாக எடுத்தோன்னா எனக்கு நியூமரேட்டர் பார்ட்டு கிடச்சிடும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டுனா அதுக்கு ஸோ லெட் e power 2x ப்ளஸ் e power minus 2x ஈக்குவல் டு tன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார்ட் எனக்கு t அப்படின்னா இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா dt பை dx ஈக்குவல் டு e power 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா
2 into e power 2x. So e power minus 2x differentiate பண்ணனா minus 2 அதோட coefficient வந்துரும். So into e power minus 2x வந்துரும். சரிங்களா? So இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? 2ன்றது காமனா இருக்கு. So e power 2x minus e power minus 2x equal to dt by dx. Okay, so இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. e power 2x minus e power minus 2x into dx ன்னு இருக்கு. So இது எப்படி எழுதலாம் நானு? e power 2x minus e power minus 2x into dx. So இதை cross multiply பண்ணிட்டேன். So equal to எப்படி எழுதலாம்னா dt இங்க multiplication இருக்கு 2 இந்த பக்கம் வந்தா divisionல வந்துரும். So இப்போ substitute பண்றேன். So substitute பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படினா integration of first இது எழுதிடலாம் e power 2x minus e power minus 2x divided by e power 2x plus e power minus 2x into dx equal to so e power 2x minus e power minus 2x into dx. So இந்த numerator part மட்டும் equal to எனக்கு என்னது dt by 2. Okay, into so e power 2x plus e power minus 2x இருக்கு. So into 1 by t வந்துரும். சரிங்களா? ஏனா இதோட வேல்யூ எனக்கு என்னது t தெரியும். So integration of 1 by t into dt by 2 இருக்கு. So integration of 1 by 2ல இல்ல கான்ஸ்டன்ட் நம்ம வெளிய எடுத்தலாம் 1 by 2. So 1 by t into dt. So 1 by 2 into integration of 1 by t ன்றது என்னது log t plus c. So t ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 1 by 2 into log of t ஓட வேல்யூ e power 2x plus e power minus 2x plus c. சரிங்களா? அவ்வளவு ஆன்சர். So 21. So 21st question என்ன கொடுத்திருக்காங்கன்னா integration of tan square into 2x minus 3 into dx கொடுத்திருக்காங்க. So first இதில் நம்ம integrate பண்ணும்போது integration of tan square into 2x minus 3 into dx ன்னு கொடுத்திருக்காங்க. So integration of tan ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும்? secant தெரியும். அதே மாதிரி நம்ம இது எப்படி எழுதலாம்னா 1 plus tan square x equal to secant square x நம்ம trigonometric identityல படிச்சிருக்கோம். So அப்ப tan square x equal to எப்படி எழுதலாம் அப்படினா secant square x minus 1 ன்னு எழுதலாம். Okay, so அப்ப tan square x equal to secant square x minus 1 எழுதலாம். So integration of secant square into 2x x க்கு பதிலா இந்த இடத்துல 2x minus 3 இருக்கு. So 2x minus 3 minus 1 into dx வந்துரும். Okay, so இந்த பார்ட் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். So இங்க minus 1 இருக்கு, இங்க secant square 2x minus 3 இருக்கு. So integration of secant square 2x minus 3 into dx minus integration of 1 into dx. Okay, so இப்போ இந்த இடத்துல நான் 2x minus 3 ன்றத first t ன்னு எடுத்துக்கிட்டு ஈஸியா இன்டகிரேட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஃபைனலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். Okay, so first என்ன எடுத்துக்கறேன் let 2x minus 3 equal to என்ன எடுத்துக்கறேன் t ன்னு எடுத்துக்கறேன். So அது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் dt by dx equal to 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ன்னு கிடைக்கும். So இது கான்ஸ்டன்ட் உங்களுக்கு 0 ன்னு கிடைக்கும். So dt by dx. So இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு dx ன்னு இருக்கு. So இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா so minus இருக்கு இந்த இடத்துல plus into கிடையாது. So 2 minus 0 2 தான் கிடைக்கும். Okay, so dx equal to எனக்கு என்னன்னு கிடைச்சிரும்னா 1 by 2 into dt ன்னு கிடைக்கும். So 2 into dx equal to dt ன்னு கிடைக்கும். So dx equal to 1 by 2 into dt ன்னு கிடைக்கும். Okay, so இப்போ again என்ன பண்ணா திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். Okay, so சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வரும்னா integration of secant square into 2x minus 3 இருக்கு. So secant square 2x minus 3 ன்னு என்ன எடுத்துருக்கோம் t ன்னு எடுத்துருக்கோம். So into dx ஓட வேல்யூ என்ன எடுத்துருக்கோம் 1 by 2 into dt இல்லாட்டி dt by 2 ன்னு எழுதிடலாம். minus integration of 1 ன்றது நமக்கு என்னன்னு தெரியும் minus 1 ன்னு டைரக்டா எழுதிடலாம். So இல்லாட்டி இதை இன்டகிரேட் பண்ணும்போது அதுவும் பண்ணிக்கலாம் 1 into dx ன்னு எழுதிக்கலாம். So அப்ப கான்ஸ்டன்ட் 1 by 2 வெளிய எடுத்துடலாம் into integration of secant square t ஓட ஃபார்முலா உங்களுக்கு என்னது tan t minus 1 இன்டகிரேட் பண்ணும்போது x plus c. Okay, secant square ஓட இன்டகிரேஷன் வந்து tan. So tan t minus x plus c. Again t ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். So 1 by 2 into tan t ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 2x minus 3 minus x
plus c. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னது tan into 2x minus 3 divided by 2 ஸோ minus x plus c. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 22nd. ஸோ 22nd கொஷின் பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் secant square into 7 minus 4x into dx. Okay, so integration of secant square into 7 minus 4x into dx னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக இந்த 7 minus 4x நம்ம எப்படி மாற்றிக்கிறேன், ஃபஸ்ட்டு டீன் மாற்றிக்கிறேன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் secant square t சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்டெகிரேட் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 7 minus 4x அப்படின்றது டீன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா இது 0. ஸோ மைனஸ் 4 into 1 1 மட்டும் வரும். ஸோ இதோட வேல்யூ 0. ஸோ ஈக்குவல் டு dt பை dx. ஓகே, ஸோ ஆனால் இந்த இடத்துல எனக்கு தேவை வந்து dx வேல்யூ தான். ஸோ மைனஸ் 4 இன்ட்டு dx ஈக்குவல் டு dtனா ஸோ dx ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துடும் மைனஸ் dt பை 4னு வந்துடும். ஓகே, இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வந்துடும்னா integration of secant square 7 minus 4x into dx equal to secant square 7 minus 4x நமக்கு என்னன்னு தெரியும், t தெரியும், into dx என்றது என்னது minus dt by 4. ஓகே, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் அது கான்ஸ்டன்ட் முதல்ல வெளியே எடுத்துடலாம், minus 1 by 4 கான்ஸ்டன்ட். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் secant square t யோட ஃபார்முலா நமக்கு tan t plus c. ஓகே, ஸோ அப்போ minus 1 by 4 into tan t யோட வேல்யூ 7 minus 4x plus c. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 22nd, சாரி அடுத்து 23rd கொஷின். ஸோ 23rd integration of sin inverse of x divided by root of 1 minus x square into dx. ஓகே, ஸோ இதை பார்த்துமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சைன் இன்வெர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் 1 by root of 1 minus x square. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம டீன்னு எடுத்தோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த பார்ட் எனக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ரெண்டு பக்கமும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா dt by dx ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by root of 1 minus x square வந்துடும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது dx divided by 1 by root of 1 minus x இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் dx என்ற பாட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ dx ஈக்குவல் டு root of 1 minus x square into dtன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 minus x square into dx எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது நமக்கு என்னன்னு தெரியும், டீன்னு தெரியும், டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 minus x square அப்படி எழுதிக்கலாம். இன்ட்டு dxன்றது எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 1 minus x square into dt எழுதலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ரூட் ஆஃப் 1 minus x square ரூட் ஆஃப் 1 minus x square கேன்சல். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் t into dt. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் t யோட வேல்யூ என்னது உங்களுக்கு t ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் c. t யோட வேல்யூ அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வந்துடும் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் c. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 24th so integration of 2 cos x minus 3 sin x divided by 6 cos x plus 4 sin x into dx ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் பாட்டு நியூமரேட்டர் பாட்டு பார்க்கும்போது ஸோ இதில் நான் 2ன்றதை காமனாக எடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 cos x plus 2 sin x கிடைக்கும்.
ஸோ இதோட 2 sin x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 2 cos x கிடைக்கும். இதோட 3 cos x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் -3x கிடைக்கும். ஸோ சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும் பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 2 cos x -3 sin x divided by 6 cos x plus 4 sin x into dx இருக்கு. ஸோ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 2 cos x -3 sin x divided by, ஸோ இது ரெண்டுத்துல எனக்கு என்ன காமனாக இருக்குது, 2ன்றது காமனாக இருக்குது. ஸோ 2 வெளியே எடுத்தேன்னா 3 cos x plus 2 sin xன்னு வரும் into dx. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 3 cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -3 sin xன்னு வரும். 2 sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos xன்னு வரும். ஸோ அப்போ இந்த பாட்டை நான் என்ன எடுக்கணும், டீன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ லெட் 3 cos x plus 2 sin x equal to டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னா dt by dx equal to 3 into minus sin x plus 2 into cos x. ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து dxன்ற பாட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ dxன்ற பாட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -3 sin x plus 2 cos x equal to dt by dxன்னு எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு dx தான் தேவை. ஸோ dx equal to dt divided by ப்ளஸ் பார்ட் ஃபஸ்ட் எழுதிடலாம். ஸோ 2 cos x minus 3xன்னு வந்து, ஸோ 2 cos x minus 3 sin x. ஓகே, ஸோ இப்போ அகெயின் இந்த இடத்துல நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன வரும், எனக்கு இன்டகிரேஷன் ஆஃப் 2 cos x minus 3x அப்படியே எழுதிடுறேன். அப்புறமேலு டிவைடட் பை 2 into 3 cos x plus 2 sin x என்ன எழுதிடலாம், டீன்னு எழுதிடலாம். சாரி, இன்ட்டு 2 எழுதிடலாம். ஸோ இன்ட்டு dxோட வேல்யூ என்னன்னு தெரியும், dt divided by 2 cos x minus 3 sin x எழுதலாம். ஸோ இப்போ இந்த 2 cos x minus 3x 2 cos x minus 3x கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன மட்டும் இருக்குது உங்களுக்கு, இன்டகிரேஷன் ஆஃப் dt by 2t மட்டும் இருக்குது. ஸோ இப்போ இதில் கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துடலாம். 1/2 into integration of 1/t into dt. ஸோ அப்போ 1/2 into integration of 1/t என்னது உங்களுக்கு log t plus c. ஸோ அப்போ 1/2 into log t ஓட வேல்யூ என்னது 3 cos x plus 2 sin x. plus c. ஓகேங்களா, இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/cos square x into 1 minus tan x the whole square into dx. So integration of 1/cos square x into 1 minus tan x the whole square into dx. So first 1/cos square x 1/cos square x நம்ம எப்படி எழுதணும், secant square எழுதணும். inverse of cos வந்து உங்களுக்கு என்னது secant divided by 1 minus tan x the whole square எழுதலாம் into dx. ஸோ இப்போ இந்த tan x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் தான் நமக்கு என்ன இருக்குது, மேலே secant square x இருக்குது. ஸோ அப்போ இந்த 1 minus tan x எப்படி எடுத்துக்கலாம், டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் 1 minus tan x equal to t. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt by dx equal to மைனஸ் இது கான்ஸ்டன்ட் 0 வந்துடும். tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் secant square x equal to dt by dx. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, dx இருக்குது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி dx equal to dt by minus secant square x வந்துடும். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் அகெயின் secant square x divided by 1 minus tan x எப்படி எழுதலாம், டீன்னு எழுதலாம். ஸோ t ஸ்கொயர் இன்ட்டு dx ஓட வேல்யூ dt divided by minus secant square x வந்துடும். ஸோ இந்த secant square x கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ என்ன மட்டும் இருக்குது உங்களுக்கு 1/t ஸ்கொயர்
இன்டூ டிடின்னு இருக்கும். ஸோ இந்த 1/t² நம்ம நியூமரேட்டரில் கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ t² வேல்யூ நியூமரேட்டரில் வரும்போது t⁻−2 வந்துடும். ஓகே, ஸோ 1/t² இருக்குது. ஸோ 1/t² எடுத்து வரும்போது t⁻−2 இன்ட்டு டிடின்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ t⁻−2 இன்டகிரேட் பண்ணனா t⁻−2 ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ கவனிங்க, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, நான் அதை விட்டுட்டேன். ஸோ -1/t², இந்த மைனஸ் வெளியே எடுத்துடணும். ஸோ -1/t² இன்ட்டு டிடி. ஸோ இந்த இடத்துல முன்னாடி ஒரு மைனஸ் வரும். ஸோ எங்கே வரும்? மைனஸ் வரும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணும்போது t⁻−2 + 1 டிவைடட் பை அகெயின் -2 + 1 வரும். ஸோ -2 + 1 வேல்யூ -1. ஓகே, ஸோ ப்ளஸ் சி. ஸோ -t⁻−1 டிவைடட் பை -1 + c. ஸோ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஏன்னா 1 தான் இருக்குது. ஸோ t⁻−1 நான் எப்படி எழுதலாம்? 1/tன்னு எழுதலாம். ஸோ டீயோட வேல்யூ நான் ஏற்கனவே என்னன்னு எடுத்துக்கிட்டேன்? 1/−tan x + c எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 26th கொஷின். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் cos √x divided by √x into dx இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த √xன்றதை நான் இப்போ என்ன எடுத்துக்க போகிறேன்? டீன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த √xன்றதை டீன்னு எடுத்துட்டா எனக்கு இதில் இன்டகிரேட் பண்ணுறது, சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் √x இருக்குது, இங்கேயும் √x இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெட் √x = டீன்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும்னா, x⁻1/2 டிஃப்ரென்ஷியேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டேரெக்டாக எப்பயுமே 1/2 √x ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வாட்டி நான் போட்டு காட்டுறேன். d/dx x⁻1/2. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x⁻1/2 nx⁻n-1. ஸோ n x⁻n-1. ஸோ 1/2 -1 வரும். ஸோ 1/2 -1 பண்ணும்போது -1/2ன்னு வரும். ஸோ 1/2 x⁻−1/2. ஸோ 1/2 x⁻−2 திருப்பி டினாமினேட்டரில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா x⁻+1/2 ஆகும். ஸோ x⁻+1/2 எப்படி எழுதுனா √x எழுதலாம். பட் இதோட டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் எப்பயுமே √xோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா 1/2 √xன்னு கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல இது டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு என்னென்னா 1/2 √x = dt/dx. இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை? dx தான் தேவை. ஸோ dx = 2 √x into dt. ஸோ இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, ஸோ இந்த வேல்யூ ஃபஸ்ட் எழுதிடலாம். ஸோ cos √x டிவைடட் பை √x into dx அப்படி எழுதும்போது ஸோ என்ன வந்துடும்? எனக்கு cos √xன்றது என்னன்னு தெரியும், டீன்னு தெரியும், டிவைடட் பை அகெயின் √x into dxோட வேல்யூ என்னன்னு தெரியும், 2 √x into dt அப்படின்னு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த √x வேல்யூ கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் 2 வெளியே எடுத்துறேன். ஸோ cos t into dt. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? sin t + c. ஸோ 2 into sin t-யோட வேல்யூ என்னது உங்களுக்கு? √x + c. ஓகே, ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 27 இன்டகிரேஷன் ஆஃப் √sin 2x into cos 2x into dx. ஓகே, ஸோ இந்த இதோட டிஃப்ரென்ஷியேஷன் sin 2xோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் உங்களுக்கு என்னது? 2 cos 2xன்னு வரும். ஸோ அப்போ sin 2xன்றதை நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 cos 2xன்னு கிடச்சிடும். ஸோ அப்போது லெட் sin 2xன்றதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? ஸோ டீன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை டீன்னு எடுத்தேன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஸோ என்ன வந்துட்டு எனக்கு sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos 2x அகெயின் 2x கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 cos 2xன்னு வந்துடும். ஸோ 2 cos 2x = dt/dx. சாரி, ஸோ இப்போ இந்த இதில் dxன்னு இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது dx = dt/2 cos 2xன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் √sin 2x
into cos 2x into dx. அது வந்து எப்படி எழுதலாம்னா ஸோ root t integration of root t into cos 2x into dx equal to எப்படி எழுதலாம் dt divided by 2 cos 2x. ஓகே ஸோ cos 2x cancel ஆயிரும். ஓகே ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட் 1/2 நான் வெளியே எடுத்துறேன். 1/2 into integration of root t into dt. ஸோ root t இது நமக்கு என்னன்னு தெரியும் t power 1/2. ஓகே ஸோ 1/2 into integration of t power 1/2 into dt. So 1/2 into t power 1/2 integrate பண்ணனா 1/2 plus 1 2 plus 1 plus c. So அப்போ எப்படி எழுதலாம் 1/2 into t power 3/2 divided by 3/2 plus c. So அப்போ 1/2 into so 3/2 மேலே வரும்போது 2/3 into t power 3/2 plus c. Okay, so 2 cancel ஆயிரும். So அப்போ என்ன வந்துடும் நமக்கு 1/3 into t யோட வேல்யூ again substitute பண்ணும். So sin 2x whole power 3/2 plus c. Okay, so இதுதான் நமக்கு final answer. Next 28th question. So integration of cos x divided by root of 1 plus sin x into dx. Okay, so இப்போ இந்த இடத்துல எனக்கு எப்போ இருக்குன்னா sin x என்ற பார்ட் இருக்குது. இந்த sin x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் தான் எனக்கு என்ன இருக்குது இங்கே cos x இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 0ன்னு கிடைச்சிரும். sin x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் cos xன்னு கிடைக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நான் இந்த 1 plus sin x என்ற பார்ட் எப்படி எடுத்துக்கிறேன்னா tன்னு எடுத்துக்கிறேன். சாரி. ஸோ இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா ஸோ 0 ப்ளஸ் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x ஈக்குவல் டு dt by dx வந்துடும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது dx இருக்குது. ஸோ dx ஈக்குவல் டு dt டிவைடட் பை cos x வந்துடும். ஓகே ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் cos x பை ரூட் ஆஃப் 1 plus sin x into dx அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் cos x அப்படி இன்டகிரேஷன் ஆஃப் cos x ஓகே cos x by 1 plus sin x ஓகே ஸோ இப்போ இந்த 1 plus sin x whole power 1/2 நியூமரேட்டர் கொண்டு வந்தோன்னா 1 plus sin x whole power minus 1/2 ஆயிரும். ஏன்னா டினாமினேட்டர் இருக்கிறது 1 plus sin x whole power 1/2 இருக்குது. மேலே வரும்போது minus 1/2 into cos x into dxன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ 1 plus sin x எனக்கு என்னன்னு தெரியும் tன்னு தெரியும். ஸோ t பவர் minus 1/2 into cos x into dxன்றது என்னன்னு தெரியும் dt by cos x. ஸோ இதை cos x கேன்சல் ஆயிரும். ஸோ t பவர் -2 நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா ஸோ t பவர் minus 1/2 plus 1 divided by minus 1/2 plus 1 plus c. ஸோ 1 minus 1/2 1ல் ஆஃப் போச்சுன்னா உங்களுக்கு என்னது ஆஃப். ஸோ t பவர் 1/2 divided by 1/2 plus c. ஸோ இது நியூமரேட்டருக்கு வரும்போது 2/1 வந்துடும். ஸோ எப்படி எழுதலாம் 2 into t பவர் 1/2 plus c. ஸோ tன்றது என்னன்னு தெரியும் எனக்கு 1 plus sin xன்னு தெரியும். ஸோ அகெயின் இந்த tன்ற இடத்துல 1 plus sin x சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஹோல் பவர் 1/2 plus c. ஸோ இது எப்படி எழுதலாம் 2 root 1 plus sin x plus c எழுதலாம். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 29. ஓகே ஸோ நெக்ஸ்ட் 29th கொஷின் பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் cot x into log sin x into dxன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எனக்கு
இங்கே log sin x இருக்குது, இந்த இடத்துல cot x இருக்குது. ஓகே, ஸோ இந்த log sin x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு 1/sin x அகெயின் இன்டூ sin x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x கிடைக்கும். ஸோ அப்போ cos x/sin x ஓட வேல்யூ இந்த cot x கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ நான் லெட் log sin xன்றது என்ன எடுத்துக்க போகிறேன், tன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது log sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x, log x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 1/x, இங்கே log sin x இருக்குது. ஸோ 1/sin x அகெயின் sin x ஓட டிஃப்ரென்ஷியேஷனுக்கு என்ன வந்துடும், cos x வந்துடும். ஸோ ஈக்குவல் டு dt/dx. ஸோ இப்போ cos x/sin x வந்துடுச்சு. sin by cosன்றது உங்களுக்கு tan தெரியும், cos/sin ஓட வேல்யூ cot x. ஸோ cot x ஈக்குவல் டு dt/dx. ஸோ நமக்கு தேவை dx ஓட வேல்யூ. ஸோ dx ஈக்குவல் டு dt/cot x. ஓகே, ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா இன்டகிரேஷன் ஆஃப் cot x இன்டூ log sin x இன்டூ dx ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் cot x இன்டூ log sin xன்றது வந்து என்னன்னு தெரியும், tன்னு தெரியும். dx ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், dt/cot x. ஸோ cot x cancel. ஸோ integration of t into dt, integration of t into d. ஸோ integration of t ஓட ஃபார்முலா என்னது உங்களுக்கு, t²/2 plus c. ஸோ 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன் இன்ட்டு t ஓட வேல்யூ என்னது, log sin x the whole square plus c. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 30th question. ஸோ integration of sin x divided by 1 plus cos x into dx கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல cos x இருக்குது, இதோட டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு மைனஸ் சைன் வரும். இருந்தாலும் எனக்கு இதோட டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே இருக்கிறதுனால இந்த பார்ட் நான் என்ன எடுத்துக்க போகிறேன், tன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ லெட் 1 plus cos x ஈக்குவல் டு t. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா, ஸோ இது 0, ஸோ இங்கே என்ன வரும், மைனஸ் sin x ஈக்குவல் டு dt/dx. ஸோ இந்த பார்ட் எனக்கு தேவை வந்து dx பார்ட்டு. ஸோ dx ஈக்குவல் டு மைனஸ் dt/sin x. ஓகே, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin x by 1 plus cos x into dx equal to integration of sin x divided by 1 plus cos x என்னன்னு தெரியும், tன்னு தெரியும். ஸோ இன்ட்டு dx என்னன்னு தெரியும், மைனஸ் dt/sin x தெரியும். ஸோ இந்த பார்ட் ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் 1/t இன்ட்டு dtன்னு வந்துடும். ஓகே, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/t ஓட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், log t தெரியும். ஸோ அப்போது மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1/tன்றது என்னன்னு தெரியும், ஸோ log t ப்ளஸ் சின்னு இல்லை. ஓகே, ஸோ டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் log 1 plus cos x, ஸோ ப்ளஸ் சி. சரிங்களா? அடுத்து 31st கொஷின். ஸோ 31st கொஷின் பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin x by 1 plus cos x the whole square into dx இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த 1 plus cos x, இதோட cos x வர டிஃப்ரென்ஷியேஷன் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, மேலே மைனஸ் சைன் வரும். ஸோ இங்கே சைன் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ 1 plus cos xன்றது என்ன எடுத்துக்கிறேன், tன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும்னா, ஸோ இது கான்ஸ்டன்ட் 0, ஸோ மைனஸ் sin x ஈக்குவல் டு dt/dx. ஸோ இங்கே dx இருக்குது. ஸோ dx ஈக்குவல் டு மைனஸ் dt/sin x வந்துடும். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin x டிவைடட் பை 1 plus cos x the whole square into dx இருக்குது. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னா, ஸோ sin x divided by 1 plus cos x the whole square t square into dx ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் எனக்கு, மைனஸ் dt/sin x தெரியும்.
ஸோ இப்போ இந்த sin x கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது எனக்கு -1/t² இன்ட்டு டிடின்னு இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் -x வெளியே எடுத்துடுறேன் 1/t² இன்ட்டு டிடின்னு இருக்குது. ஸோ மைனஸ் t/t மேலே வரும்போது t⁻−2 இன்ட்டு dt. ஸோ மைனஸ் t⁻−2 + 1 டிவைடட் பை -2 + 1 + c. ஓகே, ஜஸ்ட் t⁻n இன்டகிரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மைனஸ் t⁻−1 டிவைடட் பை -1 + c. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ t⁻−1 எப்படி எழுதலாம் 1/t + c எழுதலாம். ஸோ 1/tன்றது 1 + cos x + c. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ 32. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + cot x இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இன்டகிரேஷனாக 1 + cot x இருக்குது. ஸோ இதை நம்ம டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த cot x எப்படி எழுதலாம், நம்ம cos x/sin x எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + cot x இன்ட்டு dx எப்படி எழுதலாம்னா 1/1 + cos x/sin x எழுதலாம். ஏன்னா sin/cosன்றது நமக்கு tan, cos/sinன்றது என்னது cot x. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாட்டுக்கு எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் 1/, ஸோ sin xன்றது எல்சிஎம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா sin x + cos x இன்ட்டு dx வந்துடும். ஸோ இப்போ இந்த sin x மேலே கொண்டு வரும்போது sin x + cos x இன்ட்டு dx வந்துடும். ஸோ இப்போ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்கே sin x + cos x இருக்குது, இங்கே sin x இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா எனக்கு அப்போ தான் இந்த இடத்துல எனக்கு என்ன அட்லீஸ்ட் ஃபார்முலா கிடைக்கும், 2 sin x கிடைக்கும். ஸோ அப்போ செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல sin xன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணும்போது பாருங்கள். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணுனா, ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 2 sin x டிவைடட் பை, ஸோ டிவைடட் பை 2, ஸோ அதை வந்து இங்கே எழுதிடுறேன் 1/2 எழுதிடுறேன். மல்டிப்ளிகேஷன் மட்டும் இங்கே பண்ணியிருக்கேன், டிவிஷன் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x. சரிங்களா? இப்போ இந்த 2 sin x நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 1/2 இன்ட்டு sin x ப்ளஸ் sin x ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, sin x ப்ளஸ் cos x இருக்குது. நியூமரேட்டரில் என்ன இருக்குது, sin x ப்ளஸ் sin x இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி sin x ப்ளஸ் cos x கிடைக்கிறதுக்காக ப்ளஸ் cos x மைனஸ் cos x ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு இந்த இடத்துலையும் sin x ப்ளஸ் cos x என்ற பார்ட் கிடைக்கும். ஸோ அதை டீன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது டிவைடட் பை sin x ப்ளஸ் cos xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இன்ட்டு dx. ஓகே, ஸோ இப்போ இந்த பாட்டை மட்டும் தனியாக பிரிச்சுக்கலாம். sin x ப்ளஸ் cos x, sin x மைனஸ் cos x தனியாக இருக்கட்டும். சரிங்களா? ஸோ அப்போ 1/2 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் sin x ப்ளஸ் cos x divided by again sin x plus cos x into dx. so plus remaining இருக்கிற part என்ன இருக்கு, sin x minus cos x இருக்கு. so sin x minus cos x divided by sin x plus cos x into dx. okay, so இந்த part எனக்கு என்ன ஆயிடும், cancel ஆயிடும். so அப்போ எப்படி எழுதலாம், integration of 1/2 into integration of 1 into dx. so plus integration of sin x minus cos x divided by sin x plus cos x into dx எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த sin x plus cos x இந்த பார்ட்டு டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா
இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் cos xன்னு கிடைக்கும் ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் sin xன்னு கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் ஸோ இந்த பார்ட்டு மட்டும் ஸோ இது ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிடலாம் ஈஸியாக போட்டுடலாம் ஸோ இந்த பார்ட்டை மட்டும் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸோ லெட் இந்த sin x ப்ளஸ் cos xன்றது நான் வந்து டீன்னு எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ டீன்னு எடுக்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x ஈக்குவல் டு dt பை dx ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு dxஆக இருக்குது ஸோ dx ஈக்குவல் டு dt டிவைடட் பை cos x மைனஸ் sin x வந்துடும் ஆனால் இங்கே எனக்கு sin x மைனஸ் cos x இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஒரு மைனஸ் நான் வெளியே எடுக்கிறேன் ஸோ dx ஈக்குவல் டு dt இதில் மைனஸ் வெளியே எடுத்தால் எனக்கு என்ன வந்துடும் sin x மைனஸ் cos x ஸோ இப்போ தான் எனக்கு நியூமரேட்டர் பார்ட்டை கேன்சல் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ இந்த பார்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் ஸோ இல்லாட்டி டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் ஸோ சப்ஸ்டியூட்டின் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போடுறேன் ஓகே ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா 1/2 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 வந்து என்னது உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் sin x minus cos x ஸோ அப்படி எழுதிக்கலாம் டிவைடட் பை sin x plus cos x என்றது என்னது t இன்ட்டு dx என்றது என்னன்னு தெரியும் dt பை மைனஸ் sin x மைனஸ் cos x சரிங்களா ஸோ இப்போ இது sin x மைனஸ் cos x கேன்சல் ஆயிரும் ஸோ அப்போ 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் உங்களுக்கு மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1/t இன்ட்டு dt ஓகே ஸோ எக்ஸு அகெயின் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1/tயோட ஃபார்முலா உங்களுக்கு என்ன வந்துடும் log t ப்ளஸ் சின்னு வந்துடும் அகெயின் அந்த டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1/tயோட ஃபார்முலா log t plus c ஸோ இப்போ டீயோட வேல்யூ நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் என்ன எடுத்தோம் sin x plus cos x எடுத்தோம் அகெயின் இது சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் ஸோ எக்ஸ் மைனஸ் log sin x plus cos x plus c இதுதான் ஃபைனல் ஆன்சர் சரிங்களா அடுத்து 33rd ஸோ 33rd கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா integration of 1/1 minus tan x so 1/1 minus tan x into dx கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ போன கொஸ்டின் பார்த்து அதே கான்செப்ட் தான் அதில் காட் இருந்தது காஸ் பை சைன் போட்டோம் இங்கே டேன் இருக்குது சைன் பை காசுன்னு போடுறோம் அவ்வளோதான் மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 minus tan x என்றது எப்படி எழுதலாம்னா sin x by cos x into dx எழுதிக்கலாம் ஓகே ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 LCM காசுன்னு வந்துடும் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா cos x minus sin x into dx வந்துடும் ஓகே ஸோ ஜஸ்ட் இந்த பார்ட்டை நியூமரேட்டர் கொண்டு வரேன் ஸோ இந்த பார்ட்டை நியூமரேட்டர் கொண்டு வரேன் ஸோ நியூமரேட்டர் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா cos x by cos x minus sin x into dx ஸோ போன கொஸ்டின் எப்படி பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் ஸோ என்ன பண்ணுறோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம் ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 ஸோ அப்போ 2ஆல் பண்ணும்போது ஸோ 1/2 டிவைட் பண்ணிடுறேன் ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 cos x டிவைடட் பை cos x மைனஸ் sin x இன்ட்டு dx வந்துடும் சரிங்களா ஸோ 2 cos x எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் 1/2 இன்ட்டு cos x ப்ளஸ் cos x ஸோ டிவைடட் பை cos x மைனஸ் sin x இன்ட்டு dx ஸ்ப்ளிட் பண்ணுறேன் ஸோ போன கொஸ்டின் எனக்கு எப்படி இருந்தது போன கொஸ்டினில் sin x ப்ளஸ் sin x போட்டுட்டு cos x sin x ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி இதை கேன்சல் பண்ணுவோம் இந்த கொஸ்டினில் என்ன பண்ண போகிறோன்னா
இங்கே எனக்கு cos x ப்ளஸ் cos x இருக்குது. ஸோ கூட என்ன பண்ணும் sin xையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் sin x. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் sin x பண்ணேன் அப்படின்னா எனக்கு டினாமினேட்டர் பார்ட்டு சேமாக கிடச்சிரும். ஸோ 1/2 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் cos x ப்ளஸ் cos x ப்ளஸ் sin x மைனஸ் sin x divided by cos x minus sin x into dx. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ரிமைனிங் பார்ட்டை தனியாக டிவைட் பண்ணிடலாம். ஸோ 1/2 into integration of cos x minus sin x divided by cos x minus sin x into dx. So plus cos x plus sin x divided by cos x minus sin x into dx. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன வந்துடும் 1/2 into integration of 1 into dx. So integration of cos x plus sin x divided by cos x minus sin x into dx. சரிங்களா? ஸோ ஏற்கனவே பார்த்து அதே கான்செப்ட் தான். இந்த இன்டகிரேஷன் நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ cos x மைனஸ் sin x மட்டும் தனியாக நான் என்ன பண்ணுறேன் எடுத்து டீன்னு எடுத்துக்க போகிறேன் செப்பரேட்டாக. ஸோ இது என்ன பாட்டு தனியாக எடுத்து ஸோ இங்கே கேன்சல் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ லெட் cos x மைனஸ் sin x என்ற பாட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் ஸோ டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எடுக்கும் போது நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும்னா மைனஸ் sin x மைனஸ் cos x ஈக்குவல் டு dt பை dx வந்துடும். ஸோ அப்போ dx என்ற பாட்டு எனக்கு என்ன கிடைச்சிடும் dt பை மைனஸ் காமனாக எடுத்துன ரெண்டுத்துலேயும் ஸோ sin x ப்ளஸ் cos x வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஷனில் ஏற்கனவே எடுத்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் அகெயின் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ 1/2 into integration of 1 into dx. So again integration of cos x plus sin x divided by இங்கே என்ன இருக்குது cos x minus sin x இருக்குது. ஸோ இந்த cos x minus sin x நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் டீன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ t into dt by மைனஸ் காமனாக வெளியே எடுத்துடலாம், ஏன்னா அப்போ அதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ sin x plus cos x. இப்போ இந்த ரெண்டு பார்ட் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போது 1/2 into integration of 1 into dx plus integration of 1/t into dtன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1/x இன்டகிரேஷன் ஆஃப் 1 உங்களுக்கு x. ஸோ இங்கே இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த இடத்துல மைனஸ்ன்னு வந்துடும். ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1/tன்றது என்னன்னு தெரியும், log tன்னு தெரியும் நமக்கு. ஸோ ப்ளஸ் சி. ஸோ அகெயின் இந்த டீயோட வேல்யூ திருப்பி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ 1/2 into x minus log cos x minus sin x plus cன்னு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ இப்போ 32 கொஷினும் 33rd கொஷினும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 34 பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் tan x டிவைடட் பை sin x இன்ட்டு cos x இன்ட்டு dx. ஓகே, ஸோ இந்த பாட்டுக்கு எனக்கு என்ன கிடையாது, டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா cos x நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு sin x இருக்குது. ஸோ cos x அகெயின் நான் டினாமினேட்டர் டிவைட் பண்ணும்போது sin பை காஸோட வேல்யூ எனக்கு tan கிடச்சிரும். ஓகே, ஸோ எனக்கு நியூமரேட்டர்லையும் tan தான் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் ரூட் tan x டிவைடட் பை sin x into cos x dx இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், டினாமினேட்டர் பார்ட்டில் மல்டிப்ளை cos x by cos x இன் டினாமினேட்டர் பார்ட்டில் போட போகிறேன். ஓகே, ஸோ டினாமினேட்டர் பார்ட்டில் மட்டும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை cos x போட போகிறேன். ஸோ அப்போ எனக்கு
root tan x divided by sin x into cos x ஏற்கனவே இருக்குது. ஸோ into cos x by cos x போட்டோன்னா into dx வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்டை மட்டும் எடுக்கிறேன். ஸோ sin x by cos x பார்ட் மட்டும் எடுக்கிறேன். ஸோ sin x by cos x என்ன கிடச்சிடும், tan x கிடச்சிடும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் root tan x divided by sin x plus cos x என்னது என்னது tan x into cos x cos square x into dx. ஓகே, ஸோ இப்போ இந்த root tan x தனியாக எடுத்துடலாம். ஸோ root tan x divided by tan x into 1 by cos square x. ஸோ 1 by cos square x என்னது உங்களுக்கு secant square x into dx. சரிங்களா, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். So root of tan x, so root of tan x divided by tan x into secant square x into dx இருக்கு. ஓகே, ஸோ tan x ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தான் உங்களுக்கு என்னது இங்கே secant square x வரப்போகுது. ஸோ அப்போ இந்த tan x நான் எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் tan xன்றது டீன்னு எடுத்துக்கிறேன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும், secant square x equal to dt by dx. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, dx இருக்குது. ஸோ dx equal to dt divided by secant square x. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், இன்டகிரேஷன் ஆஃப் root tan x இருக்குது. ஸோ இல்லைனா root t divided by tan xன்றது tன்னு எழுதிடலாம், இன்ட்டு secant square x அப்படி எழுதிக்கலாம். ஸோ இன்ட்டு dxன்றது என்னன்னு தெரியும், dt by secant square x தெரியும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே t பவர் 1/2 இருக்குது, டினாமினேட்டரில் டீன்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நியூமரேட்டருக்கு இது கொண்டு வரும்போது t பவர் 1/2 இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே root கிடைக்கும். ஓகே, அப்போ t பவர் 1/2 மேலே வரும்போது t பவர் -1/2 இன்ட்டு டிடின்னு கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணனா t பவர் -1/2 + 1 டிவைடட் பை -1/2 + 1 + c. ஓகே, ஸோ 1ல் ஆஃப் போச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஆஃப். ஸோ t பவர் 1/2 அகெயின் 1/2 + c. ஓகே, ஸோ இந்த 2 மேலே எடுத்துடலாம் நியூமரேட்டரில். ஸோ 2 இன்ட்டு t பவர் 1/2 + c. ஸோ அப்போ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் டீயோட வேல்யூ என்னது உங்களுக்கு tan x. So tan x plus c, the final answer. So அடுத்து 35th question பாருங்க. So integration of 1 plus log x the whole square divided by x into dx. So இங்கே 1 plus log x இருக்கு. So இதோட differentiation தான் 1 by x. So அப்போ டேரெக்டாக let 1 plus log x என்றது என்னன்னு எடுத்துக்கலாம், tன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும், 0 plus 1 by x equal to dt by dx வந்துடும். ஓகே, ஸோ எனக்கு தேவை வந்து dx ஓட வேல்யூ. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் dx equal to x into dtன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போது 1 plus log x என்றது என்னென்னு எடுத்திருக்கேன், tன்னு எடுத்திருக்கேன். ஸோ t ஸ்கொயர் டிவைடட் பை x. ஸோ dx என்றது என்னென்னு தெரியும், x dtன்னு தெரியும். ஸோ x கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் t ஸ்கொயரோட வேல்யூ t cube by 3 plus c. ஓகே, ஸோ t cube, t-யோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1 plus log x the whole cube divided by 3 plus c. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு 36th. ஸோ அடுத்து 36th பாருங்கள். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு ஒரு பாட்டு எழுதிட்டு
x plus 1 divided by x into dx ஒரு பாட்டை தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அது டிவைட் பண்ணுறது எப்படி பண்ணிக்கலாம்னா x plus log x the whole square into x divided by x என்னது உங்களுக்கு 1 divided by x தனியாக அப்படி எழுதிக்கலாம். ஸோ into dx. ஸோ எதுக்காக இப்படி கொண்டு வரேன்னா எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு 1, log x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 1/x. ஓகே, ஸோ இப்போ இந்த x plus log x என்ன எடுத்துக்க போகிறேன், டீன்னு எடுத்துக்க போகிறேன். ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கினா இது எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிரும், 1 plus 1/x equal to dt by dx. ஸோ அப்போ 1 plus 1/x into dx equal to என்னன்னு எழுதலாம், dtன்னு எழுதலாம். ஸோ அப்போது integration of x plus log x ஏற்கனவே என்னன்னு எடுத்திருக்கேன், டீன்னு எடுத்திருக்கேன். ஸோ t ஸ்கொயர் into 1 plus 1/x into dx வந்து என்ன எடுத்துக்கிட்டேன், டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு t cube by 3 plus c. ஸோ டீயோட வேல்யூ என்னன்னு தெரியும் எனக்கு, x plus log x the whole cube divided by 3 plus c தெரியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 37. So integration of x cube into sin tan inverse of x power 4 divided by 1 plus x power 8 into dx. Okay, so இப்போ இந்த tan inverse of x power 4ன்றதுல என்ன எடுத்துக்க போகிறேன், இங்கே tன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், tan inverse of x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 1/1 plus x square. ஸோ இது x ஸ்கொயர் பார்ட்டு தான் x power 8ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ tan inverse ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 1/1 plus x square. ஸோ இந்த x ஸ்கொயர் பார்ட் x power 8ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே டினாமினேட்டரில் பார்ட் இருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேஷன் கிடச்சிரும். ஸோ லெட் tan inverse of x power 4 என்னன்னு எடுத்துக்கிறேன், tன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/1 plus x square. ஸோ x ஸ்கொயருக்கு முன்னாடி ஸோ இந்த x power 8 எப்படி எழுதிக்கிறேன்னா x power 4 the whole square எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இன்ட்டு 1/1 plus x square. அகெயின் நான் x power 4 என்ன பண்ணி ஆகணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றதுனால. ஸோ x power 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4x cube வந்துடும். ஸோ ஈக்குவல் டு dt by dx வந்துடும். ஸோ இப்போ எனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி dxோட வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா 1 plus x power 8 divided by 1 plus x power 8. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி dx எடுக்கும் போது dt divided by 4x cube வந்துடும் இன்ட்டு dt. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இது அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் இன்ட்டு சைன் tan inverse of x power 4 divided by 1 plus x power 8 into dx எப்படி எழுதலாம்னா integration of x cube into sin tan inverse of x power 4 என்ன எழுதிக்கலாம், t எழுதிக்கலாம். ஸோ divided by 1 plus x power 8 into dx எப்படி எழுதிக்கலாம், 1 plus x power 8 divided by 4x cube எழுதிக்கலாம். ஸோ 1 plus x power 8 divided by 4x cube into dt. So 1 plus x power 8, 1 plus x power 8 cancel. x cube cancel. So அப்போ மீதி என்ன பாட்டிருக்கு, integration of 1/4 into sin t into dt இருக்கு. ஓகே, ஸோ அப்போ integration of 1/4ன்ற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தோன்னா integration of sinன்றது என்ன கிடைச்சிடும், minus cos t plus sin கிடைக்கும். ஓகே, ஸோ 1/4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin t இன்ட்டு டிடின்னு இருக்கும். ஓகே, ஸோ 1/4 sin t இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் டி ப்ளஸ் சி. ஸோ மைனஸ் 1/4 இன்ட்டு காஸ் டீன்றது என்னன்னு தெரியும், tan inverse ஆஃப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் சி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 38th கொஷின். 39 கொஷின் உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி தான். ஸோ 38th கொஷின். ஸோ 10 x power 9 plus 10 power x log base 10
divided by x power 10 plus 10 power x into dx equal to கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த x power 10 plus 10 power xன்றது நம்ம என்ன எடுத்துக்க போகிறேன், டீன்னு எடுத்துக்க போகிறேன். x power 10 plus 10 power xன்றது டீன்னு எடுத்துக்கினா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், x power n x power n minus 1, ஸோ 10x power 9 plus 10 power x இருக்குது. ஸோ d by dx ஆஃப் இங்கே 10 power x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னென்னு எழுதுகிறேன். ஸோ d by dx ஆஃப் a power x ஓட ஃபார்முலா என்னென்னா a power x into log base n1. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல இதான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ a power x, ஸோ a power xன்றது 10 power x, ஸோ log, ஸோ பேஸ் ஏன்றது அகெயின் 10ன்னு வந்துடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஸோ அப்போ dx ஈக்குவல் டு எனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா dt divided by 10x power 9 plus 10 power x log base 10ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் கொஷனில். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 10x power 9 plus 10 power x log base 10 divided by x power 10 plus 10 power x into dx equal to integration of numerator part அப்படியே எழுதிக்கிறப்ப so 10 into x power 9 plus 10 power x log base 10 divided by x power 10 plus 10 power x என்னன்னு எடுத்திருக்கேன், tன்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாட்டு தான் எனக்கு என்னென்னா t. ஸோ இன்ட்டு dxன்றது என்னன்னு தெரியும், dt divided by 10x power 9 plus 10 power x log base 10 தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு பாட்டு எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன மட்டும் இருக்கும், dt by t மட்டும் இருக்கும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dt by t equal to log t plus c. ஸோ log t யோட வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ log x power 10 plus 10 power x plus c வரும். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வரும், ஆப்ஷன் டி. ஓகே, சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அடுத்து 39 லாஸ்ட் கொஸ்டின் இந்த எக்ஸசைஸில் integration of dx divided by sin square x into cos square x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த dx பக்கத்தில் எதுவும் இல்லைன்றதுனால அது எப்படி எடுத்துக்கலாம், 1 into dx divided by sin square x into cos square x ன்னு பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ 1ன்றது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி நமக்கு என்னன்னு தெரியும், sin square x ப்ளஸ் cos square xன்னு தெரியும். ஏன்னா இங்கே டினாமினேட்டர் எனக்கு sin square x into cos square x இருக்குது. ஸோ இந்த 1ன்றதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், sin square x plus cos square xன்னு எடுத்துக்கிறேன். divided by sin square x into cos square x into dx. ஓகே, ஸோ இப்போ தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கலாம். sin square x divided by sin square x into cos square x into dx. So plus again cos square x divided by sin square x into cos square x into dx. So sin square x cancel ஆயிரும், cos square x cancel ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, integration of 1 by cos square x into dx, integration of 1 by sin square x into dx. So integration of 1 by cos square x secant square x into dx, integration of 1 by sin square x into ds cosecant square x into dx. So integration of secant square x oda formula tan x, integration of cosecant square x oda formula minus cot x, so plus c. So அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு எது வரும்னா tan x minus cot x plus c, ஆப்ஷன் c. Okay, thank you.